பிரைஸ் தலோட எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னன்னா, 112ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். "வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும்." ஆம் பிரியமானவர்களே, வாரி இறைக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். இது எப்படி இருக்குல்ல? அழகா இருக்கு இல்லையா அந்த வார்த்தை? ஆமாங்க. நம்ம செய்ற ஒவ்வொரு உதவிகளும் நம்முடைய தலைமுறைகள கூட காக்கும்னு வேதம் சொல்லுகிறது. ஆமாங்க. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ, அதை எனக்கே செய்தீர்கள்னு வேதம் சொல்லுகிறது. ஆமாங்க. ஏழைகளுக்கு நாம இறங்கி செய்ற ஒவ்வொரு உதவிகளும் எவ்வளோ ஒரு பிரியமானது இல்லையா? வேதத்தில கூட கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். அப்படி உயர்த்துகிற அந்த தேவனுக்கு நாம செய்ற கடமை என்ன தெரியுமாங்க? நன்றி எப்படி தெரியுமா செலுத்த முடியும்? இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது தாங்க, ஏழைகளுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ மனிதர்கள் அநேக பாவங்கள, குற்றங்கள, குறைகள செய்தாலும், ஏதாச்சும் ஒரு நன்மைய பிறருக்கு செய்து, அதில புண்ணியத்த தேடிக் கொள்றாங்க. ஆனா, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம, பிறருக்கு உதவி செய்றது நிமித்தம் நம்முடைய கொம்பு உயர்த்தப்படுமாம். ஆமாங்க. நாம இல்லன்னா கூட, நம்ம செஞ்ச நற்கிரியைகள் என்ன ஆகும்னா, அநேகரால பிரபலமா பேசப்படும். வேதத்தில கூட அப்படி ஒரு மனுஷி இருந்தா. அவ பேர் வந்து தொற்காள். அவ இருந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அநேகருக்கு நன்மை செய்கிற ஒரு மகளா இருந்தா. அவ இருந்தபோதெல்லாம் அவ அவ ஒரு ட்ரெஸ் தைக்கிற ஒரு ஒரு தையல்காரங்களா இருந்தாங்க. அப்போ அவங்க நெறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கெல்லாம், ஏழைகளுக்கெல்லாம் ஆடை தேய்த்து குடுத்துட்டு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள நெறைய அவளால என்ன முடியுமோ, அந்த உதவிய செய்தா. பாருங்க, அவளுக்கு ஒரு வியாதி வந்து அவள் மரித்து போனா. அப்ப அநேகர் புலம்பி அழுவுறாங்க. அழுது அவ செஞ்ச நற்கிரியைகளெல்லாம் நெனச்சு பார்க்குறாங்க. ஆமாங்க. நம்ம ஏழைகளுக்கு செய்ற ஒரு ஒரு விஷயமும், நம்ம என்ன இல்லாமையில இருக்கிறவங்களுக்கு செய்ற ஒரு ஒரு விஷயமும், நம்ம இருந்தாலும் சரி, இல்லனாலும் அதெல்லாம் நெனச்சு பார்ப்பாங்கங்க. ஆமாங்க. அதில தான் கர்த்தரும் பிரியப்படுறார். அப்போ பேதுருகிட்ட அவங்க சொல்லி அழும்போது, பேதுரு அவளுக்காக முழங்கால் படியிட்டு உட்கார்ந்து அழுது அவளுக்காக ஜெபிக்கிறார். பாருங்க, அந்த தொற்கால் செய்த நற்கிரிய அவ உயிரோடு எழும்பும்படியே கர்த்தர் உதவி செஞ்சார். ஆமாங்க. நாம செய்ற நற்கிரியை நிமித்தம் நம்முடைய வியாதி மாறலாம், நம்ம பிரச்சனை மாறலாம், போராட்டம் மாறலாம். நீங்க கூட பாருங்களேன், ஏதாவது ஒரு தேவை இருக்கும்போது யாருனா வந்து அப்பதான் ஒரு தேவை நிப்பாங்க. அப்ப சந்தோஷமா அவங்களுக்கு உங்களால முடிஞ்சத செய்யுங்க. ஆமாங்க. அதுல கர்த்தர் பிரியப்படுறார். அந்த நெருக்கத்திலே நீங்க பிறருக்கு உதவுறீங்க பார்த்தீங்களா? அந்த காரியத்த கர்த்தர் பார்த்து உங்கள விசாலத்தில வைப்பார். இப்ப அதனங்க படிச்சோம். ஏழைகளுக்கு நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுடைய கொம்பு உயர்த்தப்படுமாம். ஆமாங்க. இததாங்க நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறார். வேற எதையும் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லங்க. நம்ம செய்ற ஒவ்வொரு உதவிகளும், தான தர்மங்களும் ஆண்டவருடைய சந்நிதியில போய் எட்டணும்னு வேதம் சொல்லுது இல்லையா? ஸோ நாமளும் என்ன பண்ணணும்? பிறருக்கு நம்மனால இயன்ற உதவிகள செய்யணும். ஏழைகளுக்கு சந்தோஷமா கொடுக்கணும். இதில தாங்க கர்த்தர் பிரியப்படுறார். இந்த வசனத்த நீங்க விசுவாசிங்க. நிச்சயமா இந்த வார்த்தையின்படி பிறருக்காக உங்களால என்னலாம் உதவி செய்ய முடியுமோ, நீங்க செய்யுங்க. நிச்சயம் உங்க கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். இந்த வருடத்தில உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.